அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம் போராட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தன குடும்பாதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு மாறி இருப்பது இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை குறைத்து வெளிச்சத்தை தரும் நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசியில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்களே என்று நினைக்க வேண்டாங்க. ஜென்ம ராகு ஜென்ம சனியினுடைய தீய பலன்களை குருவினுடைய பார்வை கட்டுப்படுத்துங்க. இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், நீங்கள் அவசரப்படாமல் நல்லவர்களுடைய ஆலோசனையோடு செயல்பட்டால் தீமை நெருங்காது. குரு என்பது நல்லவர்களின் ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. 3இல் சுக்கிரன் பொருளாதார உயர்வை தருங்க. 6இல் உள்ள செவ்வாய் உங்களுடைய எண்ணங்களை நெறிப்படுத்தி வெற்றியை தருவாருங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் ஜென்மத்தில் சனி ராகு இருப்பதால உங்களுடைய எண்ணங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. 4இல் சூரியன் இருப்பதால் யாரிடனும் பகை வேண்டாங்க. 4இல் புதன் அமர்ந்திருப்பதால் சுக குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நரம்பு தளர்ச்சி, திடீர் மயக்கம், சோர்வு ஏற்படலாம். பங்குதாரர்கள் சிக்கலை தரலாங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் ஏமாற்றம் தருங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் சிக்கலை தரலாங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடமாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு மனதில் கற்பனையான கவலைகள், அதிக அலைச்சலும், கடின உழைப்பும், ஆரோக்கிய பாதிப்பும், சிறு மருத்துவ சிகிச்சையினால் குணமும் கிடைக்க இருக்கு. பல வழிகளில் கைப்பணம் விரயமாகுங்க. சில தருணங்கள் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்க கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அதே போல் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை தவறுகள் ஏற்படக்கூடும். அதனால் தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிர்ணயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தேவையற்ற அலைச்சல்களை வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியங்க. நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு கைமாற்றாக பணம் கொடுத்து உதவுவது கூடாது. எதிர்காலத்தில் கடும் பிரச்சனை இது மாறக்கூடும் என கிரக நிலைகள் அறிவுறுத்தது. மிக பழமையான ஜோதிட கிரகங்கள். அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பொறுப்புகள்ல கடமைகளையும் அதிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்தது. பணிகள்ல கவனம் குறையுங்க. இதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. தசாபுக்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடும். அலுவலக சூழ்நிலை மற்றும் உயர் அதிகாரிகளை
உங்களை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. பணியில பேசுவது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். யாரை பற்றியும் எதற்காகவும் யாரிடமும் குறை கூற வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதேபோல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டி சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதேபோல் கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நிலைமையில் ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரம் அவ்வப்போது பாதிக்கப்படுங்க என சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா வரவேண்டிய பாக்கிகள் வசூல் செய்வதில் தடங்களும் தாமதமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து, அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறைய கொடுங்க. கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்க கொடுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் என கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. பேச்சில் நிதானம் அவசியம். மேலும் சொல்ல போனால் பொது மேடைகளில் பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை செய்யும் என கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல எந்தெந்த விஷயங்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. சற்று பாடுபட்டு தான் படிக்க வேண்டுங்க. உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து, தேவையற்ற விஷயங்கள்ல மனம் சொல்வதன் கல்வி முன்னேற்றம் தடைபட இருகை தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை ஜென்ம ராசியில் உள்ள சனி ராகு சேர்க்கை அறிவுறுத்துதுங்க. மேலும் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மேலும் நல்லதுங்க. முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இல்லைனா நீங்களே உங்களுடைய தவறுக்கு மனம் வருந்த வேண்டி வரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசனியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லதுங்க. சனிக்கிழமை ஏழை ஒருவருக்கு அன்னம் அளிப்பது நல்ல பலன்களை அளிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.